ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. நாம் கர்த்தருடைய ஸ்தானத்தில், அவர் நம் மனதில் இருக்க வேண்டிய உயர்ந்த ஸ்தானத்தில் வேறு எதையும் வைக்க கூடாது. நாம் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் நம்முடைய முதல் அன்பையும் முதல் மரியாதையையும் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் முதல் மரியாதை கர்த்தருக்கா இருக்க வேண்டும். நம்முடைய முதல் அன்பும் கர்த்தருடையதா இருக்க வேண்டும். இதைதான் இந்த வேத அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதிகள் என்ன வழியில் செல்கிறார்களோ, கர்த்தரை அறியாத ஜனங்கள் எந்த வழியில் செல்கிறார்களோ, அதை போல அவர்களைப் போல நீங்கள் வாழாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தின் அடையாளங்களினாலே அவர்கள் கலங்குகிறார்கள். அப்படி என்றால் வானத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், அதாவது கிரகணங்கள் ஏற்படுவது, வானத்தில் இப்போது நமக்கு அதிக பாதிப்புகள் உண்டாகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். செய்திகள் பரவுகிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். சூரியன் அதிக வெப்பத்தை உண்ணுகிறது, ஓசோனில் ஓட்டை விழுகிறது, விண்கற்கள் அதிகமாய் பூமியில் விழுகிறது. இப்படி இயற்கையில் வான மண்டலத்தில் பாதிப்புகள் உண்டாகிறது என்று கேட்கும் போது கர்த்தரை அறியாத ஜனங்கள் கலங்குகிறார்கள். என்ன நடக்குமோ, இது நடக்குமோ என்று பயம் வருகிறது. ஆனால் நீங்களோ அது போல கலங்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை கண்டு நாம் கலங்கக்கூடாது. ஜனங்களுடைய வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் கர்த்தரை விட்டு தவறான வழிபாடுகளை செய்தார்கள். அதை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் தவறு. என் ஜனங்கள் தவறாய் வழிபாடு செய்கிறார். காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். தச்சன் கையால் அதை ஒரு உருவமாக செய்கிறார்கள். தச்சர்கள் பயன்படுத்துகிற வாட்சியின் கருவியினால் அதை செதுக்குகிறார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அசையாதபடிக்கு ஆணைகளாலும் சுத்திகளாலும் அதை ஒன்றிணைக்கிறார். அவைகள் பனை மரத்தை போல நெட்டையாய் நிற்கிறது, அது அசையாது. அவைகளால் பேச முடியாது, அவைகளால் நடக்கவும் முடியாது. அதனால் அதை சுமந்து செல்வார்கள். அவைகளுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். இஸ்ரவேலில் இருந்த தீய மனிதர்கள் இப்படியெல்லாம் செய்து அதை வழிபட்டார்கள். அதை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். அது ஏதாவது நமக்கு செய்து விடுமோ என்றெல்லாம் பயப்படாதிருங்கள் என்று கருத்து சொல்கிறார். அவைகளால் நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது என்று கருத்து சொல்கிறார். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், அது உயிரற்றது. அதால் நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது, அதனால் நடக்கவும் முடியாது. அதனால்தான் சுமந்து செல்கிறார்கள். அது மரம் போல அப்படியே நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு சமமானவர் யார்? ஒருவரும் இல்லை. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. உன்னுடைய பெயர்தான் சக்தி உள்ளது, வல்லமை உள்ளது, அதில்தான் மகத்துவம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஜாதிகளின் ராஜாவே, உலக ஜாதிகள் எல்லாவற்றிற்கும் நீதான் சுவாமி ராஜா. உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? உம்மை கண்டு பயப்படாமல் இருப்பது யார் என்று கருத்துக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு. தேவரீருக்கே பயப்பட வேண்டியது, உலகமும் சர்வமும் உமக்கே பயப்பட வேண்டும் சுவாமி. ஜாதிகளுடைய எல்லா ஞானத்திலும், உலகத்தில் இருக்கிற எல்லா இன மக்களின் ஞானத்திலும், அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு சமமானவர் யார் சுவாமி என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு சமமானவர் யாரும் இல்லை, எந்த உலகத்திலும். அவர்கள் யாவரும் மிருக குணமும் அறிவில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். மிருக குணம் உடையவர்கள், கொடூரமானவர்கள், அறிவில்லாதவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாய் இருக்கிறது. மரத்தினால் செய்யப்பட்ட அந்த கட்டையானது ஒரு மாயையான போதகம். அப்படி என்றால் அதில் உண்மை இல்லை.
மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், பொய்யான போதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த காலத்தில் நடந்தது. அதை கர்த்தர் இங்கு பதிவு செய்தார். வெள்ளியை தகடாக்கி தர்சோஷிலிருந்து வெள்ளி கொண்டு வரப்பட்டு அதை தகடாக்கி, பொன்னை ஊப்பாசிலிருந்து கொண்டு வந்து அதை தகடாக்கி, அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளாலும் உருவாக்கப்பட்டு செய்யப்படுகிறது. இப்படியாக அந்த சிலை செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுப்பாய் இருக்கிறது. இளநீல நிறமும் லைட் ப்ளூ கலர் என்று சொல்லுவோம். ப்ளூ கலரும், இரத்தாம்பரம் என்றால் வயலட் நிறம், அந்த நிறமும் அதன் உடுப்பாய் இருக்கிறது. அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மரக்கட்டையில். அவைகள் எல்லாம் தொழிலாளியின் கை வேலை. அந்த வேலை செய்கிற அந்த திறமைசாலிகளின் திறமையாய் இருக்கிற திறமையில அழகாக உருவாக்கி இருக்கிறார்கள். கர்த்தரோ மெய்யான தேவன். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மெய்யான உண்மையான தேவன். கர்த்தர் உண்மையானவர், உண்மையாய் இருக்கிறவர், உயிருள்ளவர், உண்மையான தேவன் கர்த்தர். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், நித்திய வாசி என்று பெயர் உண்டவர். நித்தியவாசி, நிரந்தரவாசி என்று அவருக்கு பெயர் உண்டு. நிரந்தரமாய் இருப்பவர் அவர். தேசங்களின் எல்லா ஜனங்களுக்கும் ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் அவரே அதிகாரி, சர்வலோகாதிபதி. நம் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். பூமியே அதிர்ந்து போகும் அவருடைய கோபத்தினால். அவருடைய உக்கிரத்தை ஜனங்கள் தாங்க மாட்டார்கள், சகிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தெய்வம். தெய்வம் என்றால் நாம் இருக்கிற வானத்தையும் நாம் இருக்கிற பூமியையும் நமக்கு மேலே இருக்கிற வானத்தையும் நம்மையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அவர்தான் தெய்வம். அவரை தவிர மனிதனால் உண்டாக்கப்பட்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் வானத்தின் கீழும் இராதபடிக்கு, இந்த பூமியிலும் வானத்தின் கீழும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அழித்து போடுவார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் இராதபடிக்கு கர்த்தர் அதை அழித்து போடுவார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அதை உண்டாக்கியவர்களுக்கு சொல்லுங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் இப்படி நடந்தது. மரங்களை வைத்தும் தங்கம், பொன், வெள்ளி போன்றவைகளை வைத்தும் இஸ்ரவேலர்கள் சிலைகளை செய்து அவைகளை தெய்வம் என்றார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கவில்லை, உயிரற்றவை. அதையெல்லாம் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தம்முடைய ஜனங்களுக்கு இதை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அறிவு, பலம் இவைகளை வைத்து கர்த்தர் வானத்தை உண்டாக்கினார். பூச்சக்கரத்தை தம்முடைய பூமியை தம்முடைய ஞானத்தினால் உண்டாக்கி படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். வானத்தை தம்முடைய அறிவினால் அவர் விரித்து வைத்தார். வானமானது கர்த்தருடைய பெரிய அறிவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல ரகசியங்கள் இருக்கிறது, அறிவான காரியங்கள் இருக்கிறது. வானத்தை பற்றி இன்று விஞ்ஞானிகள் அநேக ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் ஒரு காட் பார்ட்டிகள் என்று ஒரு பொருளை, கடவுள் துகள் என்றையும் ஒன்றையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் ஞானமான காரியங்கள் பல உண்டு. கர்த்தர் சத்தமிடும் பொழுது, அவர் சத்தமிட்டால் வானத்தில் தண்ணீர் உண்டாகிறது. அவருடைய சத்தம் வானத்தில் தண்ணீரை உண்டாக்குகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் பூமியின் கடைசி ஓரங்களில், பூமியின் ஓரங்களில் இருந்து, கடையாந்திரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை வரவழைக்கிறார். அப்படி என்றால் அடிவானம் என்று சொல்லுவோம். சாதாரணமாக நாம் வெளியில் சென்று நின்று பார்க்கும் பொழுது மேகம் வானத்தின், அதாவது பூமியின் ஒரு ஓரத்தில் இருப்பது போல தெரியும். அது போல மேகங்களை எழும்பி வர பண்ணி மழை பெய்ய பண்ணுவது, மின்னல் அடிக்க செய்வது, இது எல்லாம் கர்த்தருடைய வல்லமை. அவர்தான் செய்கிறார். காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து அனுப்புகிறார். அப்படி என்றால் ட்ரெஷரி, அவர் காற்றை சேகரித்து வைத்திருக்கிறார். அந்த சேகரித்து வைக்கப்பட்ட இடம் பண்டக சாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார்.
காற்றை வைத்திருப்பதற்கு கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அங்கிருந்துதான் அதை புறப்பட சொல்லுகிறார். அப்படி என்றால் மழை, காற்று, மின்னல் இவைகளை எல்லாம் கர்த்தரே வழி நடத்துகிறார். எப்பொழுது எங்கு வர வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அவரே செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் எல்லோரும் அனைவரும் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். மிருக குணமாய் மாறிவிட்டார்கள். கொடூரமானவர்களாய் மனிதர்கள் கொடூரமானவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தட்டார் அனைவரும், அதாவது உலோகங்களினால் சிலைகளை செய்து உருவாக்குகிறவர்கள் எல்லோரும் பொய்யர்கள். அவர்கள் மாயையை செய்கிறார்கள். அவர்களால் வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களினாலே வெட்கப்பட்டு போகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் அநேக பொய்கள் சொல்கிறார்கள் அல்லவா? இதுதான் மழை வர பண்ணுகிறது, இதுதான் இதை செய்ய வைக்கிறது, அதை செய்ய வைக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? சொல்லி ஆனால் அது நடக்காது, உண்மை அல்ல. அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அதனால் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியுமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் மாயை என்றால் ஒரு வீணான காரியம் என்று பொருள், அர்த்தமற்றது, பொருளற்றது, பொய் என்று பொருள். மிக ஏமாற்று வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக மிக ஏமாற்றுத்தனம் அதில் இருக்கிறதா? ஏமாற்று வேலைகள் நிறைந்த செயலாயிருக்கு. அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அவைகள் அழியும். கர்த்தர் அதை ஒரு நாள் அழித்து போடுவார். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல. யாக்கோபின் பங்கு அவரே சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? யாக்கோபின் வம்சத்திற்கு, இஸ்ரவேலருக்கு. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இஸ்ரவேலின் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் இஸ்ரவேலின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். அண்ட சராசரங்களையும் சகலத்தையும், வானமண்டல கிரியைகளையும், பூமியில் உள்ளவைகளையும், பூமியையும், நம்மையும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் இஸ்ரவேலின் தேவன் எனப்படுகிறார். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். அவர் தமக்கென்று சொத்தாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் நாம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு சொத்தாய் இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய பெயரே சேனைகளின் கர்த்தர். சேனைகள் என்றால் நாம் தான். கர்த்தருடைய ஜனங்களின் தெய்வம் என்று பெயர். அரணில் குடியிருக்கிறவளே, எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாய் குடியிருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா எருசலேமே? தேசத்தில் உள்ள உன் பொருள்களை எல்லாம் சேர்த்துக்கொள், பத்திரப்படுத்திக்கொள். இதோ இந்த முறை தேசத்தின் குடிகளை நான் கவன் கொண்டெறிந்து அவர்களை தாக்கி அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன். அவர்களை நெருக்கத்தை கொடுத்து அவர்களை உணர்ந்து கொள்ளும்படி செய்வேன். மிகுந்த துன்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி இஸ்ரவேலர்கள் துன்பப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரா, ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் பெரிதாய் இருக்கிறது, என் காயம் பொடிதாய் இருக்கிறது, நான் மிகுந்த நெருக்கப்படுகிறேன், மிகவும் நெருக்கப்படுகிறேன், என் காயம் மிகவும் கொடுமையா இருக்கிறது, கொடியதா இருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய நோய் என்று சொல்லுவேன். ஆனாலும் நான் இதை சகித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின, என் பாதுகாப்பு என்னை விட்டு போயிற்று, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள், ஒருவரும் இல்லை. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. மேய்ப்பர்களாய் ஜனங்களை வழிநடத்த வேண்டியவர்கள் மிருக குணம் உள்ளவர்களாய் மாறி கர்த்தரை தேடாமல் போனார்கள். கர்த்தரை தேடுவதே இல்லை. கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதில்லை. இப்படி அவர்கள் செய்ததினால் அவர்கள் செயல்கள் வெற்றி அடையவில்லை. அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இதோ யூதாவின் பட்டணங்களை வலு சர்ப்பங்கள் தங்கும் இடங்களாக மாறி போயிற்று என்றும், இப்படி நடக்க போகிறது என்ற செய்தியின் சத்தம் கேட்கிறது. யூதாவின் பட்டணங்கள் வலு சர்ப்பங்கள் தங்குமிடமாக மாற்றப்பட போகிறது என்று சொல்லும் சத்தமும் வட தேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது.
வடதிசையிலிருந்து பெரிய கொந்தளிப்பு வருகிறது. மனிதர்களாகிய நாம் நினைக்கிறோம் நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய செயல்கள் என்று நினைக்கிறோம். நமக்கு ஏற்படும் நன்மைகள், உயர்வு எல்லாம் நம்மாலே நமக்கு நடக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல. நாம் போகும் பாதையானது கர்த்தரை நியமிக்கிறார். நாம இந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்ல, கர்த்தரே நம் வழியை நியமிக்கிறார். தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவினாலே ஆகிறது அல்ல. நான் பாதையில் நடந்து போகிறேன், என்னால் தான் இந்த பாதை தெரிந்து கொள்ளப்பட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் அது தவறு. அப்படி அல்ல. நான் இந்த பாதையில் போக வேண்டும் என்பதை கர்த்தரே நியமிக்கிறார். கர்த்தாவே தண்டியும், கர்த்தாவே எனக்கு தண்டனை தாரும். ஆனாலும் நான் அவமாய் போகாத படிக்கு, நான் அழிந்து போகாத படிக்கு, நான் ஒழிந்து போகாத படிக்கு மட்டாய் தண்டியும், கொஞ்சமாய் தண்டியும் சுவாமி. தண்டியுங்கள், ஆனால் கொஞ்சமாய் தண்டியும். நான் அழிந்து போகாதபடிக்கு என்னை காப்பாற்றும். உன்னுடைய கோபத்தினால் அடித்தால் நான் அவ்வளவுதான். உன்னுடைய கோபத்தினால் என்னை அடிக்காதேயும். மட்டாய் கொஞ்சம் இறக்கப்பட்டு மட்டாய் தண்டியும் என்று கெஞ்சி கேட்பது. இப்படியாக கர்த்தரை நோக்கி சிந்திக்க வேண்டும். நாம் நம் இதயத்திலிருந்து சொல்ல வேண்டும், உம்மை அறியாத ஜாதிகளின் மேல், உமது நாமத்தை தொழுது கொள்ளாதிருக்கிற வம்சங்களின் மேலும் உம்முடைய கோபத்தை ஊற்றிவிடும். கர்த்தாவே, உம்மை ஏற்றுக்கொள்ளாமல், உம்மை அறியாமல், உமக்கு விரோதமாய் செயற்படுகிற ஜனங்கள் மேல் உம்முடைய கோபத்தை ஊற்றிவிடும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உண்மையே நாங்கள் நம்பி கதியின்றி அவர்கள் யாக்கோபை பட்சித்து, அந்த துன்மார்க்கர் என்ன செய்தார்கள்? எங்களை பட்சித்தார்கள், எங்களை அழிக்க வந்தார்கள், எங்களை விழுங்கி எங்களை நிர்மூலமாக்கி, இஸ்ரவேலர்களை, கர்த்தருடைய ஜனங்களை, எங்கள் வாசஸ்தலங்களை எல்லாம் பாழாக்கினார்களே. எங்களுக்கு தீமை செய்தவர்கள் மேல் உம்முடைய கோபத்தை ஊற்றிவிடும். எங்களை காப்பாற்றும் சுவாமி. எங்களை தண்டியும், ஆனால் மெதுவாக, கொஞ்சமாக. உம்முடைய கோபத்தை எல்லாம் கொட்டி தண்டித்தால் நாங்கள் அழிந்து போவோம். எங்களை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கிறது. நாம் இப்படியாக வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை. அவருக்கு இணையான எந்த வல்லமையும் கிடையாது. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே நம்மை காப்பவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை காப்பவர், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் இந்த பூமிக்கும் ராஜா, பரலோகத்திற்கும் ராஜா. அவர்தான் அதிகாரி. அவர் சர்வ உலகங்களுக்கும் அதிகாரி. ஒன்றல்ல, இரண்டல்ல, எல்லா வானங்களுக்கும் அவர் அதிகாரியாயிருக்கிறார். அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை அழிக்கிறவர். நம்மை பற்றின முழு உரிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் நாம். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். அவரை தொழுது கொள்வோம், அவரை அண்டிக் கொள்வோம், அவரை மட்டுமே நம்புவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.